ஹாய் கைஸ், நான் உங்கள் ஜோடியாக். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஒன் டே ட்ரிப்பாக பருதுமலை போன வீடியோ தான் இது. நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பருதுமலை பைக் ட்ரிப்பில் போகிற மாதிரினா மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக ஒரு 12 மணிக்கு தான் கிளம்பணும். நாங்கள் அந்த டே ஃபுல் நைட் என்ன பண்ணோம், எப்படி நாங்கள் ரீச் ஆகணும் அப்படின்ற வீடியோ தான் இது ஃபுல்லாகவே இருக்கும். மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஃபுல் காமெடியாக இருக்கும். நான் ரொம்ப நேரம் பேசி உங்களுக்கு போர் அடிக்க விரும்பல. வாங்க வாங்க ப்ரோ, வாங்க வாங்க. வண்டி கோயில் பஸ்ஸுக்கு நாங்க வண்டியை பூஜை ப்ரோ இன்னைக்கு ப்ரோ ஃபர்ஸ்ட் வண்டியை பூஜை போலான்னு வந்திருக்கோம். நாங்க வந்து ட்ரிப் எங்க போறோம் ப்ரோ? எல்லாரும் பாக்குறாங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் வண்டியை பூஜை சொல்லுங்க. ஓகே. வண்டியை பூஜை பண்றோம். ஃபர்ஸ்ட் பூஜை பண்ணலாம் ப்ரோ. ஏன்னா எங்களுக்கு வந்து சேஃப்டியா இருக்கும், வண்டிக்கு வந்து சேஃப்டியா இருக்கும்னு சொல்லி நாங்க ஒரு பூஜை பண்றோம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோயிலை பாத்துருக்கீங்க. எப்படின்னா இந்த பெருங்கல் இருக்கும், வண்டலூர் ப்ரோ ரொம்ப ராசியான கோயில். எங்க சேஃபா போனோம்னாலும் இந்த கோயிலுக்கு வந்து போங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ தெளிவாக பண்ணியிருக்கமான்னு நினைக்கிறேன். இது என் ஃப்ரெண்டு தான், உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். சரி, நாங்களும் பூஜை போட்டு போகலான்னு தான் இங்கே நிறுத்தினோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம், தேங்காய் எல்லாமே இவங்களே வச்சுருப்பாங்க. உங்களுக்கு பூஜை போகணுன்னு தோணுச்சுன்னா மட்டும் இங்கே வந்து போட்டு போகலாம். நாங்களும் அந்த மாதிரி தான் ஒரு 3 வண்டிக்கு எங்களுக்குலாம் சேர்த்து போட்டோம். இங்கே நீங்கள் கேஷ் கூட இல்லைனா கூட பரவாயில்ல, இவங்க QR கூட வச்சுருக்காங்க. நீங்கள் எல்லாமே போட்டு முடிச்சுட்டு கூட நீங்கள் ஜிபே கூட பண்ணலாம். சரி, நாங்களும் பூஜைலாம் போட்டு கிளம்பிட்டோம். சரி, ரொம்ப நேரம் ஓட்டிட்டு ஒரு பிரேக் போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் வந்து ஒரு தாத்தா மின்னட்லேயே கடை வச்சுருந்தாரு. ஸோ அந்த கடையை பார்த்தோன்னே உடனே நாங்கள் எல்லாம் வண்டி நிறுத்திட்டு சரி ஒரு டீ காஃபி எதாவது குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே போனோம். மாணவர்களே, காஃபி வாங்குங்கள் முதல்ல. ஐயோ ப்ரோ, வீடியோ எடுத்துன்னு ப்ரோ. உங்களுக்கு தான் ப்ரோ காஃபி. இருங்க ப்ரோ, லைட்டாக ப்ரோ. கைஸ், ஒரு சின்ன காஃபி. தெரிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் இவங்க கூட ட்ரிப் வரக்கூடாதுன்ட்டு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், பிக்கி பார்க் கொண்டு வந்துறோம். அதுக்கு அப்புறம் வந்து கலா போறோம். இப்படி போறல, இப்படி போயிட்டு ஓகே. ஃபர்ஸ்ட் டேல ஐவே இந்த சைடு வர சொன்னா நீ இந்த சைடு போற. அது வரப்பா கல்யாணம் வர. ஒரு கல்யாணம் வரா சொல்றாங்க. டேய், புது மாப்பிளைக்கு ரப்பப்பரே மூஞ்சி இந்த லைட் தெரியல மாறும். நீ இந்த பக்கம் தெரிஞ்சனா அங்க ஃப்ரேம் போனா பக்கா கிளாரிட்டியா இருக்கு. புரியுதா? ஓகே ப்ரோ, நான் அங்க நானே பார்த்தேன். அது இருக்கு கேப்சர். இற கேப்சர் பண்ணாதடா, இப்ப பண்ணாதடா. இல்ல அது தெரியல, அழகா நீ உட்காந்து தெரியுது. ஆனா இங்க ரோடே தெரியல. ஐயோ, ஆஃப் பண்ணிட்டான்டா லைட்டையும். முக திருப்பாது. ஐயோ, பேய் வந்துச்சுங்க. டேய், மணி என்ன பாத்தீங்கன்னா இப்ப டைம் என்னடா? அடி போய் ஸ்ட்ரா போட்டு ஓடி. டம் 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 டடாம் டம் 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 டடா டம். பேய் வந்துச்சு. ரெண்டு பேய். நீ சைலண்டா இருக்கல, அது நாய் கத்துதுடா. இது அங்க போய் எங்க வெளிச்சத்துல போடு. இங்க இருட்டுல என்னடா பொட்டை காட்டுல ஒரு பொட்டை. ஆமா, ரொம்ப முன்னாடி அந்த மஞ்சள் கலர்ல ஒரு ரீச் ஆயிட்டேன் கைஸ். ஹாய் கைஸ். மக்கள் கூட்டம் இங்கே அதிகமாக தான் இருக்கு. அதுக்குள்ள வந்துடலாம் நான் பாத்துட்டு. மேல ஏட்டன்னு வச்சுக்கோங்க, வேலை ஒண்ணும் இருக்காது, டக்குனு கீழே இறங்கிடலாம். பிளாகே போடல. அப்படியே பார்க்கிங்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய இடம் இருக்கு. அமௌண்ட் தான் தெரியல, இப்போ போய் கேட்க போகிறோம். நீங்கள் வர மாதிரினா பார்க்கிங்க்கு பஞ்சம் இல்லைன்ற மாதிரி தான் சொல்லலாம், அப்படி இருக்க இடம். இப்போ நாங்கள் பார்க்கிங் போட போகிறோம் காய்ஸ். பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு எவ்வளோன்றது போட்டிருக்குன்னா, அப்படியே இருங்க, லைன்ல இருங்க. இரு சக்கரம் வாங்கினதுக்கு 20 ரூபாய், 3 சக்கரம் 4 சக்கரமுக்கு 50 ரூபாய்.
நாங்களே மார்னிங் 6 மணி தான் ஏறணும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி செக்கிங் வந்து பயங்கரமாக பண்ணுவாங்க. நீங்கள் உள்ளே அந்த போதைப் பொருட்கள் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணி தான் ஆமா அனுப்புவாங்க. bro, மணி இப்பயே வந்து 6 ஆயிடுச்சு. சீக்கிரம் போங்க. நாங்க இப்பதான் ஏறவே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். எப்போ போய் சேருவோம்னு எங்களுக்கே தெரியல. ஃப்ரண்ட்ல வந்து காமெடி பண்ணுங்க. வாங்க, முள்பாதை கால் பாதை. இது எங்களோட ஜிம்மி. எல்லா வீடியோலயும் பதிவு பண்றேன். பாண்டிச்சேரியில போனது கூட பண்ணுவாங்க. இது ஃபுல்லா பட்டாசு வந்துருக்காங்க. என் நண்பர் ஒருத்தர் அழகா பரமசிவம். இல்ல, அவன் பேர் பரமசிவம் இல்ல, சந்துரு. கொண்டாடுங்க. ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கிறது முன்னாடி ஸ்வீட் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பட்டாச்சு பால்கோவா பக்கா வாங்கி வந்துக்கிறீங்க போது. யார் 1000 படி திருப்பி அந்த காமெடி பண்ணு. அதுக்குதான் அவன் பாட்டு பாடுறான். தம்பி இப்ப நல்லா ஓடுவீங்க, அப்புறம் வந்து டாபா கலாச்சின்னு உட்கார வர போறீங்க பாருங்க. எப்ப ப்ரோ நம்ம மேலே ஏறுவோம்? நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம் ஆகும். இப்பதான் ஏதோ கில்லி பட விஜய் மாதிரி ஓடினுங்கிறானுங்க மனசாச்சு இல்லாம. இங்க பாருங்க, சாமி ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு ஒருத்தர் சாப்பிட்டு வர்றாரு. அந்த பாக்ஸ் எடுத்து விட. நீங்க அங்கேயே ஒரு பாட்டில முடிச்சுதான் வந்துறீங்க போல. கண்ணு கழுவுத்து மட்டும் நான் வந்து லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து பருவமலை ஏற போறோம். இது வந்து எப்படி சொல்லிட்டு அட்வென்ச்சரா சொல்றேன். லைஃப் ஆஃப் சோடியாக் फ्रेंड्स. ஒரே ஒரு யூடியூபர் ஆனா ப்ரொமோஷன் ஒண்ணுத்துல பிச்சை ஏதாவது பண்ணலாம். செல்ஃப் ஸ்டிக்ல ப்ரோ எல்லாம் கரெக்டா இருக்கும். ஒரு கை இப்படியே வச்சு வந்து வலிக்கும் ப்ரோ. அவர் ஜஸ்ட் ஒரு 40 சப்ஸ்கிரைபர் அதிகம் தேங்க. சப்ஸ்கிரைப் 40 சப்ஸ்கிரைபர். ஆமா சார் மேடம். பேசிட்டு நீ தான்டா பண்ணி தேவைடா. ஏய் சந்திரே, நீ நீதிபதினா நீதிபதியா? நீதிபதியா? ஏடா பேசுங்கடா, அம்மிதா வரீங்க. தம்பி நீ நடுவுல கேமராவுல வா, கார்னர்ல இருந்து பண்ணு. கல்லும் முள்ளும் சிவனே போற்றி. ஓ ஃப்ரெண்ட்ஸ், இதான் எங்க அண்ணன் ஜீவா, இது ராவா. பாத்தீங்கன்னா இவன் வந்து ஏதோ ரொம்ப ஓவரா பேசுறான். டெம்பர் கடைக்கு போறான். ஒரே டைம்ல 2 பெரிய யூடியூபர் வந்திருக்காங்க. இங்க வந்து பருவமலை ஃபுல் பிளாக். என்னென்ன சாப்பாடு கிடைக்கும், எங்க எப்படி பாத்ரூம் போலாம், என்னென்ன பண்ணலாம், எப்படி நெங்கி பையன் எடுத்துட்டு 10 ரூபா கலெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோ போடுறாங்க. தர்பீஸே நர்பிஸா வியூஜரிக்கு போட்டவரை காட்டுங்க ப்ரோ. இங்க 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 லெஃப்ட்ல இவருதான் விபதி வச்சுக்கிறாரு. லெஃப்ட்ல வியூஜரிக்கு போட்டவரை பட்டு அடிக்கிறதுக்கு பிறந்த மாதிரி இருக்கானா? அடிக்கிறது இல்ல, அடி வாங்கறதுக்கு. எங்க ஜிம்மி எங்க? வாங்க வாங்க வாங்க, ஸ்ப்ரே முள்ள வாங்க. எங்க வால் ஆட்டலாம்? அவன் ஆர்வமா வரான், ஆனா வால் ஆட்டாம வராங்க, புரியலையே. அது ப்ரோ, உங்க சைட்ல ஒரு பழமொழி இருக்கு, அந்த கடிக்கிற நாய் கொலைக்காதுன்ட்டு. மாத்தியா சொல்றேன். அது ஓகே, சொல்லுங்க ப்ரோ. ஆக்சுவலா வந்து கொலைக்கிற நாய் கடிக்காது. அப்ப உங்க நாய் குறைச்சு முடிச்சுதான் கடிக்கும். தூரம் உள்ள வந்து ஒரு கோயில் வருது. இங்க அன்னதானம் எல்லாம் எப்ப எனி டைம் போட்டுட்டு இருப்பாங்க. நீங்க சாப்பிடலாம். அதே மாதிரி குரங்குகள் அதிகமா இருக்கு. இப்ப நாங்களே சாப்பிட்டு போலாமா இப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். நாங்க மேல முடிச்சுட்டு கீழே வந்து வாயை நினைச்சுக்கலான்னு. ஆப்போசிட்ல போய் ஒரு குரங்கு உட்காந்துக்குது. ரெடி ஆகுது. இது அத ஒரு அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கோயில். அப்படியே இந்த கோயில்ல இருந்து லெஃப்ட் கட் பண்ணி வச்சுக்கோங்களேன், பருவமலை மலையை பிடிக்க வேண்டியதான். அப்படியே போயினே இருக்கிறோம். காலைல 2 பிரெட் சாப்பிட்டோட சரி, அப்படியேதான் போயின்னு எல்லாரும். செருப்பு போட்டுன வேற இருக்கு மேடம்.
பட்டை அடிச்சுட்டாங்க. எனக்கு எல்லாருக்கும் பட்டை அடிச்சு விட்டாங்க. நீங்க கேட்டு ரொம்ப அடிக்கல, லைட்டா தேய்ச்சி விட்டுறாரு. முடிய முன்னாடி விடுறா, லேடிஸ் மாதிரி போடாதா. ஐயோ கூந்தல்ங்க, கூந்தலாங்க போடா அங்கிட்டு. கைஸ் இப்பதான் வந்து படிக்கட்ட ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இது எப்போ முடிக்க போறேன்னு தெரியல. கரெக்டா டைம் வந்து 6:42. இத படி ஒரு கவுண்ட் இருக்குன்னுவாங்க, எவ்வளவுன்னு தெரியல. பிளாக் தான் தின்னு நீ ஏன் கூட டிராவல் பண்ண அப்ப உனக்கு காமிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் குரங்க பாத்துறோம். ஃப்ரெண்ட்ஸ் அவன் போட்டோ எடுக்க போறோம். அப்படியே ஓல்டு அரியாக குரங்கா இருக்கு. ஏமா குரங்க மேல என்ன சரிங்க போட்டோ எடுக்கிற மாதிரியா? இப்பதான் ஒரு தூரம் ஏறி வந்திருக்கோம். காமிச்ச இடத்துல தான் மலையே இருக்கு. 400 படிக்கட்டு மேல தான் ஏறி வந்திருக்கோம். இதுக்கே செமையா மூச்சாங்க. ரெண்டுமே வெயிட். இப்பதான் மேல வந்திருக்கோம். வந்துட்டு இங்க வந்து பாதி பேர் உட்காந்துட்டாங்க. இப்ப இந்த மாதிரி பாறையா இருக்குது, அதுல ஏறணும். அதிகமா தலைவலி. இதுவும் தான் வெயிட். எந்த தெரிதா எந்த பாரு ஆமா ரஞ்சித் இது வெயிட். அதுதான் எந்த ரஞ்சித்தோட எந்த கொஞ்சம். இப்பதான் அந்த பாறை பாதையை முடிச்சிருக்கோம். நாங்க எல்லாம் ஏற்றோம். ஒரு பொட்டை நாய் எங்க அந்த குரங்க இப்பதான் ஒரு 2ஆம் கட்டம். இது எத்தனாம் கட்டம்? 2 முடிஞ்சு 2ஆம் கட்டம். 3வது கட்டம் வந்து அந்த வேல் தாண்டி பின்னாடி இருக்குல்ல, அங்க இருந்து அப்படியே போனோம். நான் அடுத்த ஷாட்ல உங்களுக்கு காட்டுறேன். பட்டை அடிச்சிட்டோம் கைஸ். இப்ப வந்து நாங்க மேல ஏற போறோம். பட்டை இது போட்டு வடிக்குது, சாந்து போட்டு. அவன் போட்டு வச்சுக்கிறான். இப்ப வந்து இந்த கம்பியை பூச்சி தான் ஏற போறோம் கைஸ். முடியல ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கைஸ் பருவதமலைக்கு வந்துறோம். இந்த பக்கம் ஏறுவாங்க, முடியாதவங்க இந்த பக்கம் ஏறுவாங்க. கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எல்லாம் சிவம் சித்தம் வாங்க வாங்க. ஓம் நம சிவாய. என் கூட வந்து 2 சாமி காணுமா? கடைசி மலைக்கு வந்துட்டோம். இது ஒண்ணு மட்டும் தான் ஏறணும். இந்த படி ஏறிட்டு இருக்காங்களா சொல்லடா. அந்த படி ஏறி முடிச்ச பிறகு ஒரு பழைய கோயில் மாதிரி இருக்கு, அது கூட தான் போறோம். நீங்களும் வாங்க. டிடி vlogs முடிக்கிறேன். மேல ஒரு குட்டி சிவலிங்கம் இருக்கு. அங்க வந்து விபூதி அடிக்கிறாங்க எல்லாரும். விபூதி அடிக்கிறாங்க. நாங்களும் விபூதி அடிச்சோம். ஏமா இது இறங்கும் வழி மாணவர்களே, ஏறும் வழியே இடதுபுறம் உள்ளது. கடைசியா வந்துட்டோம் கைஸ் மேல. கடைசியா வரல, எப்படியோ வந்துட்டோம். அப்ப அதான் கோயிலா இன்னும் போயின்னு இருக்கு போல இருக்கு. ஆப்போசிட்ல கொஞ்சம். அப்ப இதுதான் இது நீர் சேமிப்பு தொட்டியா? இங்க இடையில நம்மளுக்கு போட்டோ, குரூப் போட்டோ நிக்க வச்சு யாரா போறோம் வாங்க. அதெல்லாம் வந்தாச்சு. டாப்பு கோயிலுக்கு தான் உள்ள வந்தாச்சு. நான் ப்ரோ இங்க வியூ பாயிண்ட் எப்படி இருக்குது? ஐயோ டைட் ஆகுதுங்க பாருங்க மக்களே, சரியான வியூ. என்ன இந்த கம்பியெல்லாம் காட்டினா கீழே ஊந்துனா காலி ஆயிடும், வலி கீழே உள்ள ஊந்துரும். எப்படியோ வந்து நாங்க சாமி பார்த்துட்டோம். யாரை காட்டணும்? அவரு செல்ஃபி அப்படியே மாத்த முடியாது ப்ரோ. அடுத்த வாரம் எங்கேயா வெளியே போறோம்னா கண்டிப்பா அந்த வந்துருவோம். எங்கேயோ போற மாதிரி தான் சொல்லுங்க. அது வரைக்கும் நான் உங்க ஜோடியாக். பாய்.